பார்க்க போகிற கதை திருவண்ணாமலையோட மகிமையை பற்றி. வெறும் பாறைகள் நிறைந்த மலையை வலம் வருவதனால என்ன கிடைச்சிடும் அப்படின்னு கிரிவலத்தை நிறைய பேர் கேலி பேசுவாங்க. இதுக்கு சூரிய பகவானும் விதிவிலக்கல்ல. இதனால் அவருக்கு என்ன சோதனை ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றின கதை தான் இது. சூரிய பகவான் உலகமெங்கும் உள்ள பல மலைகள் மேல் தன் கதிர்களை வீசிக்கொண்டு அப்படியே 7 குதிரைகள் பூட்டிய தன் தேரில் உலா வந்து கொண்டே இருப்பாராம். அப்படி ஒரு முறை திருவண்ணாமலை மீது வழக்கமான ஒரு அலட்சியத்தோடு அவரோட சுட்டெருக்கும் கதிர்களை வீசி எரிக்கும் பொழுது என்ன நடந்தது? மற்ற மலைகள் மாதிரி திருவண்ணாமலை இல்லை. சிவனே அல்லவா அங்கே மலையாக இருக்கார். அவரோட நெற்றிக்கண்ணுக்கு முன்னாடி சூரியனோட வெப்பம் ரொம்ப சாதாரணமானது இல்லையா? ஆனால் இதை உணரவே இல்லை சூரிய பகவான். கர்வத்தோட தன் உஷ்ணத்தை அப்படியே அண்ணாமலை மீது பாய்ச்சினார். அதனால் என்ன ஆச்சுன்னா அவரோட தேர் சக்கரங்கள்லாம் வெடித்து சிதறி